மாதவனின் வாழ்க்கை வெற்றிகளும் வண்ணங்களும் நிறைந்தது. பெற்றவருக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் சேர்த்தபடியே கல்வி வாழ்க்கையை சீராக முடித்து நல்லதொரு வேலையிலும் சேர்ந்து கொண்டான். மாதவன் இயல்பிலேயே நல்ல அழகன். இதில் கல்வி கலையும் சேர்ந்து கொள்ள இன்னும் அழகாக காட்சியளித்தான். மாதவனின் அன்பான சாந்தமான நேர்த்தியான குணம் மாதங்கியை மட்டுமல்லாது அவளது தந்தையையும் வெகுவாகவே ஈர்ந்தது. மாதவன் மீதான மாதங்கியின் காதலுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் உடனேயே சம்மதம் தெரிவித்து விட்டார். அவளது பெற்றோர் நன்கு படித்தவர்கள், நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள். மாதவன் உயர் அந்தஸ்து உள்ள குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல என்பது அவர்களுக்கு சற்றே நெருடலாக இருந்தாலும் மாதவனின் ஏனைய நற்குணங்களும் கல்வியும் கை நிறைந்த சம்பளமும் திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தன. அதுபோலவே மாதவனின் பெற்றோருக்கு மாதங்கியின் உயர் அந்தஸ்து சற்றே தயக்கத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் தந்தாலும் ஒருவித பயத்துடன் மாதவனின் காதலுக்கு குறுக்கே நிற்காமல் சம்மதம் தெரிவித்தனர். அதன் பின்பு கூட எல்லாமும் சுமூகமாகவே நடந்தன. மாதவன் தன் அந்தஸ்துக்கு ஏற்ற வகையில் பெரியதொரு வீடு வாங்கி கொண்டான். தன்னுடைய 2 பிள்ளைகளை பராமரிப்பதற்கு வசதியாக தன் பெற்றோரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டான். தம்பி சூர்யா வாடகை பணம் தருவதாக ஏற்றுக்கொண்டதால் அதை ஒரு மாத வருமானமாக கருதி தம்பி சூர்யாவையும் தன் வீட்டிலேயே வைத்து கொண்டான். இப்போதும் கூட எல்லாமும் சுமூகமாகத்தான் இருந்தன. அவர்கள் அன்பான கூட்டு குடும்பமாகவே இருந்தார்கள். வயதான பெற்றோர் பிள்ளைகளையும் சமையலையும் பார்த்து கொள்ள எடுபிடி வேலைகளை வேலை முடிந்த நேரங்களில் தம்பி சூர்யா செய்ய மாதவனும் மாதங்கியும் கம்பீரமாக தங்கள் வாகனத்தில் வேலைக்கு சென்று வந்தார்கள். வார இறுதி நாட்களில் தம்முடன் கூட வேலை செய்பவர்களை அழைத்து விருந்து கொடுத்து மகிழ்ந்தார்கள். அவர்களும் நாகரிகமாக உடை அணிந்து விருந்துக்கு போய் வந்தார்கள். மாதவனின் பெற்றோருக்கு வயது மூப்பின் காரணமாக பிள்ளைகளை பராமரிப்பது, வீட்டை பராமரிப்பது என்பன சற்றே சிரமமாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தமக்கான கடமைகளை சரிவர செய்து கொண்டு இருந்தார்கள். மாதவனின் பெற்றோருக்கு மாதவனின் வெற்றிகளும் வளர்ச்சிகளும் பெருமையும் மகிழ்ச்சியும் தந்தாலும் சூர்யா பற்றிய கவலையும் இருந்து கொண்டே இருந்தது.